பகவந்த் கேசரி படத்துக்கு பெஸ்ட் ஃபிலிம் பாலையா அவர்கள் நடிச்சிருப்பாரு. எதுக்கு இந்த படத்துக்கு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது, படத்துல வந்து ஒரு 100 பேத்த வந்து கொன்றிருப்பாரு. படத்தினுடைய கருவே வந்து ஒரு வுமன் எம்பவர்மென்ட். பெண்கள் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரு சிங்க பெண்களா இருக்கணும் அப்படின்னு வந்து படத்துல ஆரம்பத்திலேருந்தே பாலையா வந்து ஒவ்வொரு பெண்களையும் வந்து தூண்டிக்கிட்டே இருப்பாரு. சரி ஓகே, ஒரு நல்ல கான்செப்ட் தான். பெண்கள் வந்து சாதாரணமா இருக்கக்கூடாது, படிக்கணும், வேலைக்கு போகணும், ஒரு சிங்க பெண்ணா இருக்கணும். நல்ல கான்செப்ட் தான், சூப்பர் கான்செப்ட். இதுக்கான அவார்டு குடுக்கலாம். ஆனா, ஒரு பெண்ணுக்கு வந்து பிடிக்காம அவள போய் நீங்க ஆர்மில சேருங்க, நீங்க இதுல சேருங்க, அதுல சேருங்கன்னு நம்ம திணிக்க முடியாது. அதுதான் இந்த படம் வந்து நமக்கு காமிச்சிருக்கு. ஒரு பொண்ணு வந்து காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தத்து பொண்ணு. காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பாங்க. வேற ஒரு பையன் கூட ஒரு காதல் ஏற்படும். அதையும் கூப்பிட்டு அந்த காதல பிரிச்சு விட்டு, இல்ல நீ வந்து மிலிட்டரிக்கு தான் போணும். அதுக்கான ட்ரெய்னிங் எடு போ. அப்படின்னு படத்துல இருந்து ஆரம்பத்திலிருந்து 2 1/2 மணி நேரம் போட்டு திணிச்சிட்டு, அதுக்கப்புறம் கடைசி 20 நிமிஷம் அவங்களே மனம் மாறி, சரி போய் தொலைறேன் மிலிட்டரிக்கு தானே அப்படின்ட்டு வந்து அவங்களே மிலிட்டரி ட்ரெய்னிங் எடுத்து ஆர்மில சேர்ந்துருவாங்க. இது எந்த வகையில இந்த படத்துக்கு லாஜிக், எதுக்காக இதுக்கு நேஷனல் அவார்டு எப்படின்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு கருத்துள்ள படங்களுக்கு தருவாங்க. ஒரு நல்ல மெசேஜ் இருக்கணும். அதோடைய மேக்கிங்கும் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு பக்கா கமர்ஷியல் படம் வித் ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ், ஒரு 150 பேர்த்த வந்து இந்த படத்துல வந்து கொன்றிருப்பாரு. இந்த படத்துக்கு எதுக்கு நேஷனல் அவார்டு அப்படிங்கிற கேள்விதான். நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அந்த ட்ரோல்ஸ்க்குலாம் தகுதியான படம் தான் பகவந்த் கேசரி. அந்த படத்தை வந்து தமிழ்ல ரீமேக் ஆகிறதாவும் தளபதி விஜய் அவர்கள் நடிக்கிறதாவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் ஜனநாயகனா? அப்படி ஜனநாயகம் வந்துச்சுன்னா அதுக்கு நேஷனல் அவார்டு தருவாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் போயிட்டு இருக்கு. மேபி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.